என்னை பாட சொல்றீங்க. என்னை பாட சொன்னால் உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? போறீங்களா? அதானே கிளாப்ஸ் இல்லையே. பெற்ற தாய் என்ற படத்திலே நான் முதலாக பாப்பா மலர்ல அப்பப்போ நான் போய் கலந்துக்குவேன். பாப்பா மலர்ல அது எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸு. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம்தான் அவங்க கூப்பிட்டாங்க என்ன, பிரகாஷ் ஸ்டுடியோஸ். அவங்க இந்த பாட்டு முதல்ல ஒரு ஸ்லோகம் பாடினேன். கஜேந்திர மோட்ச ஸ்லோகம் பாட வச்சார் பெண்டியால நாகேஸ்வரராவ் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு ஏம் ராஜாவோட ஒரு பாட்டு பாடினேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிவோஷனல் சாங்கு, அவர் பேர் அப்பல்ராஜ் அண்ட் சாந்த், அவங்க தான் என்ன முதல்ல ஒரு ஹெச்எம்பி ரெக்கார்டிங்க்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ நான் இன்னும் இங்கே பாடலை சினிமாவில். நல்ல வாய்ஸு, நீங்கள் வந்து ஹெச்எம்பியில் ரெக்கார்ட் பண்ணலாம் வாங்குவோன்னு. அப்புறம் அது கேட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள், இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எப்படியாவது நம்ம ஸ்டூடியோவில் ஒரு பர்மனண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அங்கே கண்ணன் ஒரு மேனேஜர் இருந்தவர். அவர் கண்ணன் வந்து என்னை ரொம்ப, அம்மா சின்ன ஒரு சின்ன சைன் போட்டுடுங்களோ இந்த எக்ரிமெண்ட்ல. எக்ரிமெண்ட்னா எந்த எக்ரிமெண்ட்டும் எனக்கு தெரியாது. சின்ன சைனுன்னா எப்படி, அதை சரி பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப நாள் போடலை. அப்புறம் சுற்றி கடைசியில் ஏவிஎம்க்கு கான்ட்ராக்ட் போயிட்டேன். இந்த பெற்ற தாய் பாடுறதுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் முடிஞ்சது. அதனால ஏவிஎம் செட்டியார் அவர்கள் எனக்கு அந்த ஸ்தாபனத்தில் நான் போகிறதுனால எனக்கு இன்னும் பேரும் புகழும் அதில் அந்த ஸ்டூடியோ மூலமாக எனக்கு கிடைச்சது. தமிழ் எனக்கு சொல்லி கொடுத்தது வெறும் திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே இந்த படிப்படியாக ஏறுதுன்னா இதுதான் படிப்படியாக ஏறி முன்னுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேலஞ்சியாக பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் இது இல்லைங்க. இசை அமைப்பாளர்கள் எது அமைச்சு கொடுத்து டியூன் பண்ணினது நான் ஒழுங்காக பாடி கொடுக்கணும். அதில் சேலஞ்ச் இல்லை. அது சரியாக பாடினேன்னா இல்லையா, அதுதான் சேலஞ்சு. கஷ்டமான பாட்டு ஒன்றும் இல்லை. கஷ்டமான பாட்டுன்னா 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணுறோம். நம்ம கஷ்டமான பாட்டுன்னா இப்போ எல்லா பாட்டும் பாடியாச்சு. இப்போ எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். நான் முதல்ல கிளாசிக்கல் கற்றுக்கிட்டு தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். அதனால எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இல்லை. ஆனால் நிறைய ரிஹர்சல்ஸ் 15 நாள் 1 மந்த்து கூட இருக்கும். முதல்ல ரிஹர்சல் இருக்கும். அப்புறம் கூட பாடுறவங்க வந்து அவங்க நானும் 2 பேரும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வருவாங்க, ஆர்கெஸ்ட்ராவோட ரிஹர்சல். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவுக்கு போய் மறுபடியும் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் ஃபுல் டேக் பாடிட்டே இருந்தேன். அது மாதிரி எத்தனையோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எத்தனை டேக்ஸ்ன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு டைமில் ஒரு டேக்லேயே ஓகே ஆகிடும். ஒவ்வொரு டைமில் 10, 15, 25 டேக்ஸ் வரைக்கும் போயிடும். அதை பாட ராகம் பாட மெருகேறும் மாதிரி எனக்கு வாய்ஸ் நல்லா மெருகேறிச்சு. ப்ராக்டிஸில் எப்போ ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாலும் கூட ரெடியாக பாடிடுறதுக்கு ரெடியாக இருக்கும் வாய்ஸு. அந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு நான் இந்த வாய்ஸ் இத்தனை வருஷம் இத்தனை 1000 பாடல்கள் நான் பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எந்த வரியன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு விதத்தோடு தான் அவர் எழுதுவார். அது நம்ம வாயில் வாங்கி நம்ம இசை அமைச்சு என் வாயில கொட்டினா நான் பாடுவேன். அதனால கண்ணதாசன் சார் பற்றி, வாலி சார் பற்றி அது மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு அருகத்தில். அவங்க பெரிய கலைஞர்கள். ஆனால் நாளை இந்த வேளை நம்ம சும்மா தான், எனக்கு தெரியாது அந்த அவார்ட் பற்றியே தெரியாது. ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சார் சொன்னார், வா சுஷீலா படத்தோட பார்க்கலாம் இந்த பாட்டு,
உனக்கு ஒருவேளை அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொன்னார். அப்போ நினைக்கல, அவரும் நினைக்கல, நானும் நினைக்கல, யாருமே நடக்காத. இப்போ பாருங்க கின்னீஸ் வேர்ல்ட் புக்கு நீங்கள் எல்லாம் 1 மணி நேரத்தில் எல்லாம் செட்டப் பண்ணி கிஷோர் குமாரன் கிஷோர் எங்கே தெரியல, அவர் எப்போ முன்னாலே பின்னால் தான் இருப்பார், அவர் முன்னால் வரமாட்டார். அது மாதிரி அங்கே நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி என் வாயில் சக்கரை போடணும் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு. உடனே எனக்கு நேஷ்னல் அவார்டு, ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் தானே, எது கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டியும் சந்தோஷம். அந்த வயசு அப்படி, சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. அது பாட்டு கொடுத்தா பாடுவேன், பாடலைன்னா அவ்வளவுதான். அது மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்த மாதிரி இந்த வாய்ஸுக்கு இல்லை, இந்த உருவத்துக்கே ஒரு இந்த வாழ்க்கை இசைக்காகவே எனக்கு அர்ப்பணிச்சுட்டேன். அதுதான் நான் சொல்றேன். எனக்கு கணவர் கல்யாணமாச்சு, கணவர் கூட எனக்கு அமைத்த கணவர், அவர் என் பாட்டுக்காக அவர் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு இந்த வாழ்க்கையில நல்லா வரணும் முன்னுக்கு. ஆனால் அது லவ் மேரேஜ் தான், லவ் ஒன் சைடு லவ். ஏன்னா அவர் தான் என் வாய்ஸு பார்த்து லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு லதா மங்கேஷ்கர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸு கிட்டே இருக்கு, சுஷீலா வாய்ஸு நல்லா இருக்கு. அவரு டாக்டர், அதனால தான் அவர் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு ரொம்ப இன்னும் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார் லைஃபு. அது எல்லாமே லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எந்த அவார்டும் நம்ம கிட்டும் அப்படின்னு தப்பாக சொல்லலை. ஃபேமிலி பண்ணுறவங்க இருக்காங்க, அவார்டு இப்போ எடுக்கிறவங்க இருக்காங்க. அது ஆனால் ஒரு MS அம்மா வச்சுக்கோங்க, MS சுப்புலட்சுமி அவங்க கலைக்காக அவங்களே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஒரு சுப்பிரபாத்தம் எல்லாரும் வீட்லேயே சுப்பிரபாத்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அதான் நீங்கள் கேட்குறீங்க, என் இஷ்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கரெக்டு கொஸ்டின், நல்லா கரெக்டு. கோபால் கிருஷ்ணா ஒருத்தர் டைரக்டர் இருந்தவர், அவர் அந்த அத்தை மடி மெத்தையடி பாண்ணே அந்த ப்ரொடியூசர் அவர்கள். அவர் எப்படியாவது என்னை மீராவை ஏதோ ஒரு படம் ஆக்ட் பண்ணி ரொம்ப வற்புறுத்துனாங்க. சார் முடியாதுங்க, கோடி படம் கொடுத்தா கூட என்னால் நடிக்க முடியாது. போம்மா, உங்களுக்கு யார் கோடி கொடுப்பாங்க, நீங்கள் நடிச்சுக்குங்க சொன்னார். அதனால் நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு படத்தில் ஏதோ ஒரு ப்ரொடியூசரு ஒரே ஒரு ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க. மனதை திருடு விட்டேன், ஏன்னா அது கரெக்டாக இருக்கு. இப்போ எல்லாரும் மனசெல்லாம் திருடு விட்டேன் நான். இப்போ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மனதை நான் தான் திருடு விட்டேன். திரையில பாடுறப்போ, திரையில நான் பார்க்குறப்போ அது நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், எங்கேயோ போயிடுவேன், மனசு எங்கேயோ போயிட்டே இருக்கு. நான் தான் பாடினேன், நான் இது எப்படி பாடியிருக்கேன். அங்கே நான் இல்லை, ஆர்டிஸ்ட் தான் தெரியுவாங்க படத்தில். அப்போ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி நைட்டோட நைட்டு நாகரா மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு. அவங்க கேட்டு அவங்கள பாடுற மாதிரியே ஒரு ஏதோ ஒன்று கண்ணா அப்படின்னா அது மாதிரி. நான் அங்கே இல்லை, ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நடித்ததற்கு அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லியிருக்கிறேன். எனக்கு பாட்டுகளில் ரசிகர்களுக்கு தான் பிடிக்கும், எந்த பாட்டு பிடிக்கும்னு இல்லை. ரசிகர்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், கலையரசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்லிங் 2 டார்லிங்கும் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி அதே மாதிரி டார்லிங் 2 கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். ரஜினி ரசிகராக நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்.